ஒரு பொண்ணை வளர்க்க துப்பில்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நானா உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டேன்? என் பையன் தான் வேணும்னு விடாப்பிடியா நீங்க தானே வர சொன்னீங்க. நாங்க கூட இப்ப கல்யாணம் வேணான்னு தானே சொன்னோம். பொண்ணை கொடுக்கறோம் பொருளை கொடுக்கறோம்னு ஏமாத்தி எவங்கிட்டயோ ஏமாந்த ஒருத்திய என் புள்ள தலையில கட்டலாம் நினைச்சியே, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். ஏங்க, ஜெகதா பண்ண காரியத்துக்கு மகேஷ் என்ன பண்ணுவா? ஏய், வாய் மூடிட்டு இரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதாவது பேசுன உன்னை இங்கேயே ரோட்ல விட்டுட்டு போயிருவான் பாத்துக்க. என் புள்ளதான் பாவம், கல்யாணமே வேணான்னு ஒதுங்கி இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து மேடையில ஏத்தி இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. என் பையனை என்ன சொல்லி நான் ஆறுதல் படுத்த போறேன்? கோப்படாதீங்க, இப்படி நடக்கும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. நானும் தான் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை இந்த கல்யாணம் முடிஞ்சதும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். இப்ப மறுபடியும் தெருவுல தான் நிக்க போறேன். நீங்க என் பொண்ணு நம்பி வந்தீங்க, உங்களை நிச்சயமா தெருவுல எல்லாம் விட்டுற மாட்டோன்னு. இப்ப என்ன, நீங்க நஷ்டப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதானே. அந்த நஷ்டம் உங்களுக்கு வராதுன்னு அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு சரவண சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு. பாத்தீங்களா, என்ன மனமேடையில உட்கார வச்சுட்டு இப்ப எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. இதான் நீங்க பொண்ணு வளர்த்த லட்சணமா? இந்த வேலையை பாக்குறதுக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்திருக்கணும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? பொறுக்கி. ஏய், யார பார்த்து பொறுக்கிங்கிற? எங்களை அப்படி சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்போ உன்னை பொறுக்கி நாங்க சொல்லாமா? என்னடா போலீஸ்? உன்னை வெறும் பொறுக்கின்னு சொல்லவா, இல்ல பொம்பளை பொறுக்கின்னு சொல்லவா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார் சார் சார், அவனை விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். தப்பு பண்ணது இவங்க. என் பையனை இதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? உன் பையனை மட்டுமில்ல, உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணலனாலும் துணையா இருந்ததுக்காக உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ண போறோம். பேச வேண்டியது ஏதாவது இருந்தா பேசிட்டு ஒழுங்கு மரியாதையை 3 பேர் வந்து வண்டியில இருங்க. மகேஷ், இவங்களுக்கு இது தேவைதான். தெரிஞ்சும் உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஏன் சம்மதிச்சேன்னு தெரியுமா? இதுக்கப்புறமாவது இவனை திருத்திடலான்னு நினைச்சேன். சரவணனும் பூங்கொடியும் சேர்ந்து அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நம்பினேன். பண்ணின பாவம் சும்மா விடுமா? விடாது. என்ன மன்னிச்சிருமா? பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு எல்லாருக்கும் கிடைக்கணுமா? மகேஷ் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஐயோ, ரத்தம் வருது. ஆகக்கூடாது.
வாங்க வாங்க சீக்கிரமா சீக்கிரமா கொண்டு வாங்க சீக்கிரமா கொண்டு வாங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு பூங்குடி பூங்குடி